பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள் தம்முடைய ஏற்புரையை வழங்க வருகிறார். மக்கள் கவிஞர் விருது வழங்கும் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற நல்லியார் அவர்களே, விருதுகளை வழங்கி எங்களை எல்லாம் மகிழ்வித்திருக்கின்ற நடிப்பு செம்மல் சிவாஜி கணேசனுடைய கலை வாரிசு ஐயா விஜயகுமார் அவர்களே, இங்கே விருதுகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிற பெருமக்களே, வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் ஐயா அவர்களே, NS பிரேமா அவர்களே, இங்கே முன்னால் அமர்ந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களே, ஒருங்கிணைப்பாளர் அம்மையார் பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களே, இதயகிரி ராமானுஜம் அவர்களே, PK பிரபாகரன் அவர்களே, ஐயா பழனிவேல் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டுக்கோட்டையாருடைய 98வது பிறந்த நாளில் இங்கே வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியருக்கும் இந்த பட்டுக்கோட்டையாருக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பட்டுக்கோட்டையாரை பற்றி ஆய்வு செய்தவர், முனைவர் பட்டம் ஆய்வு செய்தவர், PhD ஆய்வு செய்தவர் PK பிரபாகரன். அவருக்கு நெறியாளராக இருந்தவர் பேராசிரியர் குருநாதன் ஐயா அவர்கள் என்றால், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தருடைய விழாவில் இந்த இரண்டு பேராசிரியர் பெருமக்களும் இருப்பது எத்தனை பொருத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரூஸ்வெல்ட் ஐயாவை பற்றி இங்கே பலருக்கு தெரியாது. ஏனென்றால் அவரை பற்றி 50 ஆண்டுகள் பழகிய எங்களுடைய சட்டக்கதிர் ஆசிரியர் ஐயா அவர்கள் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களை பற்றி நான் சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய பெருமையை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். மேடையிலே சொன்ன செய்தி குறைவு. 60 ஆண்டுகளுக்கு முன்பே டெல்லி மாநகரில் சிண்டிகேட் வங்கியில் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் பணியாற்றிய பொழுது அங்கிருந்த தமிழ்ச்சங்க கட்டடத்தில் திருவள்ளுவர் சிலையை நிறுவியவர் நம்முடைய ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள். மக்கள் கவிஞருடைய விழாவை நடத்துவதனால் மட்டுமல்ல, தமிழ் மீதும் தமிழுடைய பெருமையை இந்தியா முழுவதும் பரப்புவதிலே கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக உழைத்துக் கொண்டு அதனுடைய தமிழின் பெருமையை பரப்பி வருகிறவர் ரூஸ்வெல்ட் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, அவருக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு இங்கே சோழ நாச்சியார் அவர்களும் டாக்டர் VR சம்பத் அவர்களும் எங்களுக்கெல்லாம் அவருக்கு இன்னொரு தொடர்பு என்னவென்றால், மாநில கல்லூரிய பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் அவர். நாங்களாம் பழைய மாணவர்கள். எனவே அந்த வகையிலும் ஐயா அவர்கள் எங்களோடு மிகுந்த தொடர்புடையவர். அவர் இந்த விழாவை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார். அவருடைய இந்த விழாவுக்கு இங்கே வருகை தந்து நம்மளுக்கெல்லாம் விருது வழங்கியிருக்கிற விஜயகுமார் ஐயாவிடம் நான் சொன்னேன், நம்முடைய நடிகர் திலகத்தினுடைய கலை வாரிசு என்கிற அந்த செய்தி ஊடகங்களில் எல்லாம் எப்பொழுது முதலாக எழுதப்பட்டது என்று சொன்னால், தீபம் என்கிற ஒரு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் திலகம் அவர்களுக்கு ஐயா அவர்கள் தம்பியாக நடிப்பார். அவர் கீழே இருந்து மாடியிலிருந்து முதலில் படிக்கட்டில் இருந்து சிவாஜி இறங்கி வருவார். கீழே இறங்கி வந்தவுடனே தம்பியா இருக்கிறவரை பார்த்து, மாடியிலே ஒரு ஃபைல் இருக்கிறது, நீ போய் எடுத்து வா என்று சொல்லுவார். இவர் குடுகுடு மேலே ஏறி ஒரு 2 நிமிடத்திற்கு முன்னால் அதே படிக்கட்டில் சிவாஜி கணேசன் எப்படி நடந்து வந்தாரோ அதே மாதிரி நடந்து வந்தார். அன்றுதான் இவர் சிவாஜி கணேசனுடைய கலை வாரிசாக இந்த ஊடகம் ஒத்துக்கொண்டது என்றால், அத்தனை ஆண்டுகளாக இப்பொழுது எல்லோரும் சொல்வதை போல நடிகர் திலகம் இல்லாத அந்த குறையை நமக்கெல்லாம் நிறைவு செய்து வைத்திருக்கிற அவருடைய கைகளிலே நாங்கள் விருது வழங்குவதை மிகுந்த பெருமையாக கருதுகிறோம். நம்முடைய என்னை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தில் மட்டுமல்ல, சட்டக்கதிருக்கும் நான் கடந்த 30 ஆண்டுகளாக துணையாக இருக்கிறோம். இதுவரைக்கும் 13 உலக தமிழர் பொருளாதார மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் கூட தீர்ப்பு திரட்டி என்பதை விட்டுதான் வெளியிட்டு வருகிறது. 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து கோவிட் மட்டுமில்ல, எந்த திங்களும் தடையில்லாமல்
தனி ஒரு அரசு செய்ய வேண்டியதை அந்த சட்டக்கதிர்களுக்கு நானும் அந்த ஆசிரியர் குழுவில் இருக்கின்றேன் என்கிற அந்த செய்தியில் சொல்வது மட்டுமல்ல, இங்கே பட்டுக்கோட்டையார் என்று சொன்னால் ஒரு பொது உடைமையை பாடுவார், தத்துவம் பாடுவார் மட்டுமில்ல, அவரை போல இயற்கையை பாடியவர் கவிஞரும் இல்லை. அருமையான பாடல் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே. அந்த பாடல். கண் சிமிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே. அதை விட சொல்லுவார், நிலாவிலே ஒரு கரை இருக்கிறது அல்லவா, அதை கவிஞர் கற்பனை செய்கிறார். கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே, உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே. என்னருமே இதயம் ஒரு வெண்ணிலாவே, ஒரு கல்லியிடம் இருக்கிறது வெண்ணிலாவே, கேளாமல் பறித்து விடு வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே. எப்படி என்னுடைய இதயத்தை அவள் என்னை கேட்காமல் அவள் திருடி விட்டாளோ, அதை போல என் இதயம் அவளிடத்தில் இருக்கிறது, நீயும் கேட்காமல் இடத்திலே கொண்டு வா என்று சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு காப்பிய கவிஞரை போல கற்பனை செய்திருக்கிற பட்டுக்கோட்டையாரை ஒரு தமிழ் பேராசிரியர் என்கிற முறையில் அவருடைய கவிதை ஆளுமையை நாங்கள் பொழுது பேசுகிறோம். எனவே நாம் இந்த விழாவை இனிதாக முடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய 100ஆண்டு விழாவையும் இதை போல் சிறப்பாக நடத்துவோம் என்கிற நல்ல நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு எனக்கு இந்த விருதினை வழங்கிய அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள்.